Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு business. நீங்க 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் இல்ல கோடிகளே நம்மளால லாபம் எடுக்க முடியும். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றதும் இதுல இருக்கு. நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படினா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டா லாங் டர்ம் இன்கமா பல்கா earn பண்ற மாதிரியான ஒரு business இருந்தா சொல்லுங்க அப்படினு கேக்குறீங்க. சோ பல்கா earn பண்ற business அப்படினா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த businessல இன்வால்வ்மென்ட் பண்றோமோ நம்ம அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆகட்டும் அதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய டெக்னிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி லேர்ன் பண்ணாதான் ஒரு லாங் டர்ம் பிசினஸா வந்து அதை செட் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட தாத்தாவோட பிசினஸ் என்னோட அப்பாவோடது அவங்கள்ல இருந்து அப்படியே நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு. அத்தனை ஜெனரேஷன்ஸ்க்கு பண்றாங்கன்னா அதோட டிமாண்ட் அப்படி இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் அதை வாங்கிட்டே இருக்கணும் அந்த பொருளை. அப்பதான் அதை நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப கிரைண்டர் கையில வந்து ஆட்ட வேண்டாம் நம்ம அதனால வந்து கிரைண்டர் வந்துருச்சு மாவு அரைக்கிறதுக்கு. ஆனா எங்க தாத்தா காலத்துல இருந்து இப்ப நான் கையில ஆட்டுற அதே மிஷினரிஸ் அது அந்த ஸ்டோன் மட்டும் நான் மேக் பண்ணிட்டே இருக்கேன்னா அப்போ அதுவும் வியாபாரம் ஆகும் தான். ஆனா ஒரு நார்மல் கரண்ட்ல ஆப்ரேட் பண்ற கிரைண்டர் அளவுக்கு எனக்கு அதுல ப்ராஃபிட் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசினஸை மாத்திட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிசினஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். அதே போல நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் காயத்ரி விமல் சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸை நம்மளால மேக் பண்ண முடியுமா, அதாவது மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு அந்த விஷயங்களே தெரியாது. ஏன்னா டைமண்ட்ஸ் பொறுத்தளவுக்கும் கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் மைனிங் இருக்கும். அந்த மாதிரி மைனிங்ல போயிட்டு தான் நம்ம டைமண்ட்ஸை வந்து அந்த கல்லு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஒரு டைமண்ட்ஸை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து அவ்வளவு சாதாரணமா பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு மைனிங் எடுத்து அந்த மைனிங்ல இருந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்மளோட பிளேஸ் கொண்டு வந்து பண்றதுக்கு பட் ரொம்ப லிமிட்டட். நம்மளுடைய தேவைகளுக்கும் அந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்கிற டைமண்ட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிமாண்ட் ஜாஸ்தி, அதே போல் சப்ளைஸ் அவ்வளோ கிடையாது. அதனால தான் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அதாவது லேப்லேயே டைமண்ட்ஸை வந்து நம்மளால உருவாக்க முடியுங்க. கேட்கறதுக்கு வந்து நமக்கு இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இதோட ரா மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கார்பன். ஸோ நார்மலாக நம்ம ஒரு குகையிலேருந்து அதாவது மைனிங்லேருந்து எடுக்கக்கூடியதும் டைப் ஆஃப் கிராஃபைட் தான். ஸோ அந்த ஸ்டோன்ஸை தான் நம்ம பாலிஷ்டு பண்ணி நிறைய ப்ராசஸை கடந்து வந்து தான் நம்ம வந்து இந்த டைமண்ட்ஸை வந்து மேக் பண்ணும். இதை நம்ம நார்மலாக சூரத் தான் வந்து டைமண்ட் சிட்டி அப்படின்னு தெரியும் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ சூரத்தில் மேக்ஸிமம் 70 to 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் தான் வந்து மேக் பண்றாங்க. அதுக்கு நேச்சுரலா டிமாண்ட் இருக்கா அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல டிமாண்ட் இருக்குங்க. இதை மேக் பண்றதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலா 2 ப்ராசஸ். இது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் HPHT அப்படின்வாங்க. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா சைனால வந்துட்டு உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சு யூஸ் பண்ணி தான் இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்லையும் உங்களுக்கு ஹை ப்ரெஷர் கொடுத்தும் இந்த கிராஃபைட் கார்பன்ஸை வந்து மெல்ட் பண்ணும் போது அது ஒரு விதமான தகதகன் மின்னுற மாதிரியான கல்லை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க ப்ரொசீட் பண்ணி அந்த டைமண்ட்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸ்லையும் இந்தியாலையும் பொறுத்தளவுக்கு CVD அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் இதை தான் வச்சு நம்ம வந்து ஒரு இந்த டைமண்ட்ஸை வந்து அந்த கிராஃபைட்ல இருந்து அந்த பளபளக்கிற அந்த கல் எடுத்துட்டு வரும். அது ஒரு கல்லு தான் இல்லைங்க, அதுக்கு டைமண்ட் ஒரு பேர் வச்சிருக்கும். அது நல்ல ஜொலிப்பா இருக்கிறதுனால தான் அதுக்கு அந்த வேல்யூ. ஸோ இந்த சிந்தட்டிக் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இதோட க்ரோத் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதோட மெயினான ரீசன் என்னன்னா நம்ம நார்மல் டைமண்ட்ஸை விட இந்த டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 15 to 30% அளவுக்கு காஸ்டிங் கம்மியா இருக்கு. நான் சொல்றது அமெரிக்கன் டைமண்ட்ஸ் கிடையாது, நார்மலான டைமண்ட்ஸ் தான். இது நேச்சுரல் டைமண்ட் இல்லாம இது வந்து நம்மளுடைய லேப்ல மேக் பண்ணக்கூடிய ஒரு டைமண்ட்ஸ். அதுக்கு இருக்கிற அதே வர்த் இருக்கு, ரீசேல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறது தான் இந்த சிந்தட்டிக் டைமண்ட்ஸ். இது வந்து சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் சொல்லுவாங்க, லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த லேப் கிரியேட்டட் டைமண்ட்ஸுக்கு 2 கேரட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டைமண்ட் நீங்க வச்சிருக்கிறது வந்து 1 கேரட், இன்னொன்னு சேர்த்ததுன்னா 2 கேரட்ஸ். ஸோ 90,000 rupees உங்களுக்கு வந்துட்டு கேரட் இதோடைய வேல்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா லேப்ல கிரியேட் பண்ண டைமண்ட்ஸ் தான். இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த டைமண்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா
நம்ம ஊருங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி கோல்டு சொல்கிறோம் 916 தான் வந்து நமக்கு தேவை. ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ட்ரைனிங்ஸ் வந்து எங்கே கொடுப்பாங்கன்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த இதுக்கு ஸ்டோரிக்கு நான் வந்துடுறேன். ஆக்சுவலாக நம்ம கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம், கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு கோல்டு இருக்குது, 916 இருக்குது. நம்ம வந்து ஹால்மார்க் பதிஞ்சது, அதாவது எங்களுக்கு 99% பியூரிட்டியாக உள்ள கோல்டு தான் தேவை. 35,000 40,000 செய்குலியோட போட்டு சொல்லுவாங்க ஒரு சவரன் இப்போ இருக்க ரேட்டுக்கு. ஆனால் எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னும். ஆனால் ஃபாரினர்ஸ் பொறுத்த அளவுக்கு யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், கனடா, ஆஸ்திரேலியா எங்கே இருந்தாலும் சரி, அந்த நம்மளோட போட்டிருக்க அந்த தோடாக இருக்கட்டும் இல்லை செயினாக இருக்கட்டும், அவங்க போட்டிருக்கிறதுல என்ன கேரட் தெரியுங்களா, 14 கேரட், 8 கேரட், 12 கேரட்ஸ், இவ்வளோதான். அதில் வந்து நம்ம 99 கேரட்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ கிடையாது எதுவுமே அவங்களதுல. அதோடைய ரேஷியோ, கோல்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 14 தான், 8%, 14%, இவ்வளோதான். நம்ம தான் 22 கேரட் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு அதை வந்து வாங்குவோம், 35,000 கொடுத்துன்றாங்க. அவ்வளோவும் ரேட்ஸ் வந்து கம்மி. அவங்க அப்படி வாங்குறாங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே காஸ்ட்லியஸ்ட். அதை விரும்புறதை விட இதில் கட்ஸு, இதில் ஷேப்ஸு எல்லாமே வந்து மேன்மேடாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வராங்கன்றதுனால நிறைய யூஎஸில், ஹாங்காங்கில், யூஏஇயில், இஸ்ரேல், பெல்ஜியம் இந்த மாதிரி இடத்துங்களில் இந்த மாதிரி லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சூரத்துலேருந்து தான் இதை வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மேக்கிங்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 13 டேஸ்க்குள்ளே இந்த லேபில் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். நம்மளால் ஒரு டைமண்டே மேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 to 10 வாரத்துக்குள்ள ஒரு டைமண்ட்ஸ் ஃபுல் செட் உங்களால் மேக் பண்ணிட முடியும். நான் சொல்றது 1 கேரட் 2 கேரட்ல நீங்க பெரிய பெரிய பார்ஸா நீங்க மேக் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களால இந்த டைமண்ட்ஸை வந்து ஈஸியா இந்த குறிப்பிட்ட நாட்கள் சொல்லியே மேக் பண்ணிட முடியும். பட் இதுக்கு லேபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. இதுக்கான லேபர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து இதுக்கு ட்ரைனிங் அப்படின்றத கொண்டு வந்தேன். நீங்கள் இதை ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த மாதிரி லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைனிங்ஸில் மேக்ஸிமம் நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, கிரேட் கலர்ட் ஸ்டோன்ஸ், அதாவது GIA கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த GIA கிரேடிங்கை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட், இதுக்குன்னு ஸ்டாண்டர்டான கலர்ஸு, கிளாரிட்டி, கட் குவாலிட்டி, இந்த மாதிரி இது எல்லாமே ட்ரைனிங்கில் சொல்லி கொடுப்பாங்க. இது என்ன கலர், டைமண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒயிட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. நார்மலாக ஜெம் ஸ்டோன்ஸோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர்லெஸ் அப்படின்வாங்க. அது கலரே கிடையாது, ஒயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்டோனோட கலர்ஸு, இந்த டோனோட கலர்ஸ் என்ன, இந்த எந்த அளவுக்கு வந்து நல்ல பல மின்னுதா, பாலிஷ்டா, இல்லை அதாவது ஒரு கிரேட் கம்மியாக இருக்கா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கில் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் ஒரு ஜெம் ஸ்டோன் நீங்கள் பார்த்ததுமே இது வந்து லேப் க்ரோனா, இது நேச்சுரலா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதே போல் லைட் கலர்ஸ்க்கும் உங்களுக்கு கலர் இருக்கா இல்லையான்றதுக்கும் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய டெக்னிக்ஸ் வந்து இதில் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ எல்லா விதமான டெக்னிக்ஸ், எப்படி அதை க்ரோ பண்ண முடியும், எந்த அளவுக்கு வந்து இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பிளான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு கேபிட்டல்ன்றது ரொம்ப ஹியூஜாக தான் தேவைப்படும். நம்ம லோன்ஸ் வேணும்னா பிஸ்னஸ் லோன்ஸ் ஆப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்குன்றதுனால உங்களுக்கு தாராளமாக பிஸ்னஸ் லோன்ஸ் கொடுப்பாங்க. டைமண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அதோடைய கட்டு, அதோடைய ஷைனிங்கை பொறுத்த அளவுக்கு தான் நமக்கு ப்ரைஸிங் கொடுப்பாங்க. நம்ம நார்மலாக ஒரு டைமண்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் ஒரு கேரட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90,000 rupees. இதுவும் வந்து லேப் கிரியேட்டட் டைமண்ட்ஸ் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப் கிரியேட்டட் டைமண்ட்ஸ் தான். இது ஒரு கேரட் பார்த்தீங்கன்னா 12,500 rupees. இது ரொம்ப சின்னது தான், உங்களுக்கு இமேஜ் ஜூம் பண்ணதுனால ரொம்ப பெருசாக காட்டுது. ஸோ 12,500 rupees. ஸோ 12,000 rupeesக்கும் நம்மளால ஒரு கேரட் வாங்க முடியும் அப்படின்னா அது மேன்மேடில் கண்டிப்பாக பண்ண முடியும். நிறைய நம்ம சொல்லுவாங்களா, ஒரே ஒரு மூக்குத்தி, ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு போட்டுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு 4,000 rupees, 5,000 rupees, மேக்ஸிமம் 9,000க்குள்ளேயே வந்து ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மூக்குத்திலாம் கிடைக்கும். அதோட கிரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் டைமண்ட்ஸா இல்லை அதெல்லாம் லேப் க்ரோன் டைமண்ட்ஸா, அதோட கேரட் என்ன, அதோட ஷைனிங் என்ன, கட் என்ன, ஏன் அவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு அதை நமக்கு கொடுக்குறாங்க. டைமண்ட் அப்படின்ற ஒரு பேர் வச்சா மட்டுமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அப்படியே வாங்கிடுறோம் இல்லைங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள், டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்கும் போதுனா நமக்கும் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதோட பிஸ்னஸ் பிளான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம்.
எக்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு இதோட லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வந்து ஏப்ரல் டு ஜூன் ஷார்ட்லேயே பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு 1918 crores-க்கு 2001 அதாவது 2021 நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 1 crore கிட்ட இதுக்கு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் நமக்கு தேவை. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுற அளவோட டபுள் மடங்கு நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெயினாக நமக்கு செட்டப், அந்த லேபோடைய செட்டப் நமக்கு தேவை. அதே போல நமக்கு ட்ரைனிங் தேவை. இதை செய்யறதுக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடைய ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸாக நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா தான் நம்மளால வந்துட்டு அந்த மாதிரி குவாலிட்டியான டைமண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கோயம்புத்தூர்லயும் ஒரு சில இடத்துல இந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதே போல நமக்கு சூரத்தில் தான் இதோடைய சிட்டி, அந்த டைமண்ட் சிட்டின்றதுனால அங்கதான் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான தாக்கங்களே இருக்கு. மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம லோக்கல் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட டைப் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ சவுத்துல இதுக்கு காம்படிஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ சவுத்துல நம்ம தமிழ்நாட்டில் இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற லோக்கல் ஜுவல்லர்ஸ் கிட்ட தாராளமா இதை வாங்கலாம். ஏன்னா டைமண்ட்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போதே மேக்சிமம் என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுக்கு டாக்ஸ், நம்ம அந்த ஊர்ல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கான டாக்ஸ், அதே போல இதை வந்து அங்க ஒர்க் பண்ற அந்த லேபர், அவங்க வாங்குற அந்த கூலி, இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இங்க வருது. நம்ம இங்க மேனுஃபேக்சர் பண்ணி இங்க இருக்க சப்ளைஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா இதோட காஸ்டிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துலயே நமக்கு வந்து இதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் எப்படி வாங்குறது, இந்த லேப் செட்டப் எப்படி பண்றது, இதுக்கு வந்து லோன்ஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி போடுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் விவரங்கள் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குதான்னு பாருங்க. நான் ஒரு அப்ராட் ட்ரைனிங் சென்டர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரத் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெண்டுல எது ஓகேவோ நீங்க இன்ட்ரெஸ்டட்னா அவங்கள வந்து மெயில் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணி பாருங்க. இது ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லா பிசினஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போட்டேன். எனக்கு இது தெரியும் நல்லாவே. நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா பிசினஸும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, பண்றோமோ இல்லையோ இதை பத்தியான ஐடியாஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஷேர் பண்ணேன். வேற ஏதாவது பிசினஸ் ஐடியா நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதையும் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், காயத்ரி விமல் சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.